ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு டிடிஎஃப் டாஸ்கில் லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அதாவது இந்த காருக்குள்ளே எல்லோரும் உட்காரணும். அப்பப்போ காரில் உட்கார முடியாதவங்க இறங்கி போயிடணும். இதுதான் டாஸ்க்கு. இதில் லாஸ்ட் வரைக்கும் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ். ஸோ இது ஸ்டார்டிங் போய் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் போக 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 சாண்ட்ராவும் கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு. அதில் ஒரு கட்டத்தில் பார்வதி என்ன பண்ணாங்க, டோரை திறந்துட்டு லாக்கை எடுத்துகிட்டு சாண்ட்ராவை கதவை திறந்து வெளியில் தள்ளிட்டாங்க. கம்ருதீனும் பார்வதி 2 பேரும் சேர்ந்து காலால் புஷ் பண்ணி தள்ளிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சபரியும் கீழே இறங்கி வந்துட்டாப்புல. அதுக்கு பிறகு வினோத்தும் கீழே இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. விக்கல்ஸ் ஏற்கனவே ஃபஸ்ட்டே அவுட் ஆட்டதுனால விக்கல்ஸ் வெளியில் இருந்தாப்புல. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மற்றவங்க இறங்க போனாங்க, ஆனால் இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க 3 பேரும் சேர்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. தூக்கிட்டு போய் பார்த்தாங்க. அப்புறம் டாக்டர்லாம் வந்து பார்த்துருக்காங்க, ஓகே அப்படின்ட்டாங்க. அது இதை பார்த்துட்டு இருந்த திவ்யா, அரோரா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க பாருக்கிட்ட, கமருதீன் கிட்டையும் ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் சபரி பயங்கரமாக கோவப்படுறாப்புல. இது என்ன கேமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாப்புல. இதை பார்த்துட்டு இந்த விக்கல்ஸும் ரொம்ப கோவப்படுறாப்புல. சில வார்த்தைகளையும் விக்கல்ஸ் விட்டுட்டாப்புல. ஏன்னாக்கா ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த டைமில் விட்டுட்டாப்புல. நீ இறங்கி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனையும் கூப்பிட்டாப்புல. கமருதீனும் பேசிகிட்டு இருக்கும்போதே சில வார்த்தைகள் கமருதீனும் விடுறதுனால நான் வெளியில் வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிங்கிள்ஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இந்த டாஸ்க் இன்னும் எப்படி போயிட்டுருக்குன்னு. ஆனால் சாண்ட்ராவுக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதனால் மெடிக்கல் போயிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். டிடிஎஃப் யார் வின் பண்ண போகிறான்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டில் இருந்த சபரியை வந்து வெளில போயிட்டாப்புல. ஸோ சபரிக்கு கிடைக்காது. அடுத்து 2வது பிளேஸில் இருக்க அரோராவுக்கு கிடைக்க விடுறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். அரோராவுக்கு மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இறங்கலைன்னா அரோராவுக்கு கிடச்சிரும், பார்ப்போம். ஓகே, பாய்.